ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூலில் போய் நல்லா படிக்க சொல்லுவாங்க, நல்லா மார்க் எடுக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காலேஜ் போக சொல்லுவாங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் நல்லா ஜாப் போய் மணி ஏர்ன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜாபில் போய் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டுமே ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கிட்ட நம்ம ஸ்டடீஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு நார்மல் 8 hours ஜாப்க்கு நம்ம 20 இயர்ஸ் கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் நம்ம ஸ்டில் இன்னும் மிடில் கிளாஸ்லேயே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறதுக்குனாலும் நம்ம 1 or 2 months சேவிங்ஸ் பண்ணி நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போகிறோம், வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இதையே நம்ம நார்மல் ரொட்டீன் லைஃபாக மாறிடுச்சு. பணம் சம்பாதிக்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் எனக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாங்க அதற்கான காரணங்கள் என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சர்வேல இந்த மாதிரியான கவலைகள் மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட தான் வருதுங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அவங்களோட அன்றாட வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரியான கவலைகள் அவங்களுக்கு அடிக்கடி வர்றது வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த கவலைப்படுறதுக்கான காரணமே அவங்களால எப்படி பணம் சம்பாதிக்கிறன்றது தெரிஞ்சும் அதை இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது தானுங்க. இந்த ஒரு விஷயம் எல்லா வயதினருக்கும் பொருந்துங்க. ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கான நேரம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தை அவங்க கரெக்டாக பயன்படுத்தாமல் வேறு சில விஷயங்களை டைவெர்ட் ஆகிட்டு அந்த விஷயத்தை முழுசாக பண்ணாமல் விட்டுறது. இந்த மாதிரி தவறு செய்யாமல் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட டைமில் செய்ய வேண்டியது செஞ்சுருங்க. அப்போ தான் எண்ணங்கள் செயல்களாக மாறும், செயல்கள் வெற்றியாக மாறும். அதன் பிறகு பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்ட வந்து சேருங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வருத்தப்படுறதுங்க. நீங்கள் எப்போதுமே மற்றவங்கள பணம் வச்சுருக்காங்க, அவ்வளோ செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அவங்கள பார்த்து நீங்கள் எப்போயுமே சந்தோஷப்படணுங்க. ஏன்னா எப்போ நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிரபஞ்சம் ஓகே இவங்க பணக்காரங்களை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க, ஸோ அதனால் இவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செயல்களை மாற வச்சு பணம் உங்ககிட்ட வர வைக்குங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எக்ஸாக்டாக கேட்குறது எப்படி பண்ணுறதுலாம் தெரியாதுங்க. நீங்கள் எது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எது மனசார உணர்றீங்களோ அதை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுறீங்களோ, உணர்றீங்களோ அதை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்குங்க. நீங்கள் எப்போவுமே ஏழையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி செல்வந்தர் ஆகிட்டீங்க, ஆல்ரெடி பணக்காரர் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கிறீங்க, ஒரு பெரிய வீடு வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்க, உங்கள் மனைவி, குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த சொசைட்டிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் உங்களை நல்ல மதிப்பாக பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் நீங்கள் நினைக்கிறப்பவே உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. ஸோ அந்த மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு எப்போவுமே இருக்குன்ற மாதிரியே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி உங்கள் எண்ணங்கள் மாறும். அதற்கப்புறம் உங்களுக்கு முன்னேறுவதற்கான எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு நல்ல காரியங்களையும் தள்ளி போட மாட்டீங்க. உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. அதற்கப்புறம் பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்து சேருங்க. எப்போது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டியோ சொத்து அதிகமாக பணக்காரங்களாகவே இருந்திருந்தால் நம்மளும் இப்போ இந்நேரம் பணக்காரங்களாக இருந்திருக்கலாம், ரிச் பீப்புளோடு சேர்ந்து நம்மளும் வாழ்ந்துருக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. பட் இந்த உலகத்தில் இருக்க 70% பணக்காரர்கள் தன் சுய உழைப்பால் முன்னேறி பணக்காரங்களாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெஃப் பெசோஸ், மார்க் ஜுக்கர்பர்க், எலான் மஸ்க், வாரன் பஃபெட். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் சரவணா ஸ்டோர்ஸ், சோஹோ கம்பெனி ஓனர் ஸ்ரீதர் வேம்பு, அப்புறம் சேலம் ஆர்ஆர், இவங்க எல்லாருமே சுய உழைப்பால் முன்னேறி வந்தவங்க. இங்கே தான் அந்த மணி சீக்ரெட் இருக்குது. மக்களோட தேவை என்ன, அவங்களோட டிமாண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணி அதிலிருந்து சம்பாதிக்கிறாங்க. ஓகே, நமக்கு இப்போ மணி சீக்ரெட் பற்றி தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இருந்தும் நமக்கு ஏன் இன்னும் 90% மக்கள் இன்னும் மிடில் கிளாஸாகவே இருக்காங்க தெரியுமா? அதற்கு முக்கியமான காரணமே அவங்களோட திறமையை சரியான இடத்துல பயன்படுத்துங்கிறது தான் உண்மை. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிவாங்க. உங்களோட திறமை எதுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்ற சர்ச் பண்ணுங்கள். அதில் இருக்க ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராக்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.